டோடோ டிவி. ராகுல் மற்றும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு மோமோஸ் கடை இருந்தது. ராகுலுக்கு மோமோஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து வரும்போது எப்பவுமே அவங்க அம்மாவை மோமோஸ் வாங்கி கொடுக்க சொல்லி அடம் பிடிப்பான். ஒரு நாள் ராகுலோட அம்மா இப்படி சொல்றாங்க, வேணா ராகுல், மோமோஸ் உடம்புக்கு நல்லதில்ல, நான் சொல்றது கேளு. ஆனா அம்மா, எனக்கு மோமோஸ் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லல நானு. நீ சாப்பிடலாம் எப்பயாவது ஒரு நாள். அவனுக்கு பிடிக்காம இப்படி சொல்றான். சரி அம்மா. ராகுல் ஸ்கூல்ல இருந்து வரும்போது தினமும் ஒருத்தங்க அங்க நின்னு மோமோ சாப்பிடுறது பாப்பான். இன்னைக்கு முடியாம அவங்கள கேட்டே ஆகணும்னு இப்படி கேக்குறான். பாட்டி, தினமும் மோமோஸ் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்ல, என்னோட அம்மா சொல்லிருக்காங்க. இல்ல மகனே, நான் செய்யற மோமோஸ் சாப்பிட்டா யாருக்குமே எதுவுமே ஆகாது. ஆனா அம்மா சொன்னாங்க மோமோஸ் உடம்புக்கு நல்லதில்லன்னு. நான் செஞ்ச மோமோஸ் சாப்பிடுறேன்ல, அதனால எனக்கு எதுவுமே ஆகாது. அப்படின்னா உங்க மோமோஸ் வேறயா? நானே மோமோஸ் செஞ்சு நானே உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிடுறியா சொல்லு. அப்படின்னா நீங்க அங்கிள் கடையில கிடைக்கிற மோமோஸ் சாப்பிட மாட்டீங்களா? நீங்களே செஞ்சு நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமா மகனே. அப்ப நீங்க எனக்கு கூட செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ராகுலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் தினமும் மோமோஸ் சாப்பிடுற விஷயம் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். ராகுல், நீ மோமோஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மகனே? வா, இன்னைக்கு நான் உனக்கு மோமோஸ் வாங்கி தரேன், சரியா? எவ்வளவு வேணும்னாலும் நீ ரொம்ப திருப்தியா சாப்பிடலாம், சரியா? வேணாமா, மோமோஸ் சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு எனக்கு மனசு இல்ல. ராகுல் பேசினது கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு ஷாக்கும் ஆகுது, ரொம்ப சந்தோஷமும் ஆகுறாங்க. ராகுல் மோமோஸ் சாப்பிடுறது நிறுத்திட்டான்ற சந்தோஷம் அவங்களுக்கு தாங்கல. வீட்டுக்கு போன உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க இப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு? நானு ராகுல் கிட்ட சொன்னேன், ரொம்ப நாள் ஆச்சு நீ மோமோஸ் சாப்பிட்டு, நீ சாப்பிடு, நான் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன், வேணாமா, எனக்கு சாப்பிட மனசு இல்லைன்னு சொன்னான். இது எப்படி நடந்தது? ஆனாலும் இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படியே ரொம்ப நாள் கடந்து போகுது. ஒரு நாள் ராகுல் அவங்க அம்மா ராகுல கூட்டிட்டு வரதுக்கு போறாங்க. அப்ப ராகுல் ஸ்கூல்ல நின்னுட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். ஆனா யார்கிட்ட பேசுறாங்கன்றது யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அத பார்த்து ராகுல அவங்க அம்மா இப்படி கேக்குறாங்க, ராகுல், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கடா? உடனே அவங்க அங்க இருந்து மாயமாயிடுறாங்க. ராகுல் இப்படி சொல்றான், அம்மா, யாரும் இல்லம்மா, நான் யார்கிட்டயோ பேசல. ராகுலுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவங்க எங்க போனாங்க ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. மறுநாள் கூட ராகுல் யார்கிட்ட பேசுறத பாக்குறாங்க. அவங்க ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இப்பவே ராகுல் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும், இல்லனா எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. என்னங்க, ராகுல் பண்ற விஷயம் இப்பெல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்லங்க. என்ன சொல்ல வர? என்னன்னா, ஸ்கூல்ல நின்னு தினமும் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுறானே நம்மளுக்கு தெரியாது. கேட்டா யாரும் இல்லன்னு சொல்லணும். இது என்ன விசித்திரமான விஷயம்? ஆமாங்க, எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி நடந்துக்கிறானோ தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி யோசித்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம யாராவது ஒரு சாமியார் கிட்ட இல்ல பூசாரி கிட்ட உதவி கேட்கணும். கண்டிப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். மறுநாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பண்டித் கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் விவரிச்சு சொல்லுறாங்க. அதுக்கு பண்டித் இப்படி சொன்னாரு, உங்க பையன் யார்கிட்டயோ பேசுறான்னு சொல்றீங்கல்ல, என்ன நீங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ராகுலோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பண்டித்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராரு. அங்க பாக்குறாங்க, ராகுல் அன்னைக்கு கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப பண்டித்தோட கண்ணு அங்க இருக்கிற நிழல் மேல விழுது. சரி, இதான் விஷயமா? ராகுல்,
உனக்கு அந்த பொம்பளை யாருன்னு தெரியுமா? பண்டிட்ஜி, அங்க யாரோ இருக்காங்க, எப்படி தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பண்டிட்ஜி ராகுல் கிட்ட எல்லாமே விசாரிச்சுட்டு போய் தூங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க யாரோ இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா, ராகுல் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளையோட நிழல் முன்னாடி தெரிஞ்சது. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயமும் நல்லா புரியுது. பண்டிட்ஜி, நீங்க சொல்லுங்க, நாங்க இப்ப என்னதான் பண்றது? நான் அந்த பேய் கிட்ட பேச விரும்புறேன். ஆனா நீங்க எப்படி அவங்க கிட்ட பேச முடியும்? அவங்க தான் கண்ணுக்கே தெரியறது இல்லையே. நான் ஒரு சின்ன பையனோட உருவத்துக்கு உருமாறி நான் போய் பேசுறேன். சின்ன பையனோட கண்ணுக்கு அவ தெரியவா? அவங்க உங்கள கண்டுபிடிச்சிட்டா? இல்ல, என்ன ஏதாவது செய்யற அளவு அவகிட்ட இப்ப சக்தி இல்ல. மறுநாள் பண்டிட்ஜி ஒரு சின்ன பையனா மாறி ஸ்கூல்ல அதே இடத்துல போய் நிக்கிறாரு. அவங்க போய் நின்ன உடனே அந்த பேய் அங்க வருது. மகனே, உன் பேர் என்ன செல்லம்? என் பேரு ஆதர்ஷ். உன் பேரு ரொம்ப நல்லா இருக்குடா. நன்றி பாட்டி. மோமோஸ் சாப்பிடுறியா? சாப்பிடுவேனே. நான் உனக்கு மோமோஸ் செஞ்சு தரேன், வா போலாம். பண்டிட் அந்த பேய் கூடவே போறாரு. அத ஒரு விஷயம் கேட்க முடியாம கேக்குறாரு. நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அவ இப்படின்னு சொல்றா. ஆமா மகனே, எனக்கு 100 வயசு. உங்களுக்கு 100 வயசா? பார்த்தா 70 வயசு மாதிரி இருக்கு. 100 வயசு மாதிரி உங்களை பார்த்தா தெரியவே இல்ல. பேய் சிரிக்க ஆரம்பிக்குது. எனக்கு 100 வயசாயிருக்கு. ஆனா 100 வயசு வரைக்கும் வாழ்றவங்க ரொம்ப கம்மி இல்லையா? நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், ஆனா நீ அத யாருக்கிட்டமே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. நானு ஏற்கனவே செத்துட்டேன். பண்டிட்ஜி அத பார்த்த உடனே ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு அந்த பேய், நீ பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீங்க யாரு? என் பேரு மாயா. நான் இங்கதான் மோமோஸ் வித்துட்டு இருப்பேன். ஸ்கூல் பசங்க எல்லாம் என்கிட்ட வந்து மோமோஸ் சாப்பிடுவாங்க. பசங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். நிறைய தடவை அவங்களுக்கு மோமோஸ் நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஒரு நாள் இப்படிதான் நான் மோமோஸ் வித்துட்டு இருந்தப்ப ஒரு ட்ரக் வந்து என்னை இடிச்சு சாகடிச்சிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நான் செத்துட்டேன். ஆனா என்னோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கல. உங்க குடும்பத்துல வேற யாருமே இல்லையா? இல்ல மகனே, இல்ல, எனக்கு யாருமே இல்ல. நான் செத்துட்டு பிறகு கூட பசங்களுக்கு நான் மோமோஸ் செஞ்சு கொடுத்துட்டு சந்தோஷமா தான் இருந்தேன். அவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஊர்க்காரங்க என்ன மோமோஸ் பேயின்னு கூப்பிடுவாங்க. நான் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனாலும் என்ன பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா இப்படியே நீங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா? என் ஆயுஸ் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. ஆனா என்ன பிடிச்சவங்க யாராவது எனக்கு சில பூஜைங்க செஞ்சா நான் சாந்தி அடைஞ்சிடுவேன். ஆனா யார் இருக்காங்க? நான் ஒரு சின்ன பையன் இல்ல, நான் ஒரு பண்டிட் தான். நீங்க என்கிட்ட சொல்லுங்க, உங்க ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் என்ன பூஜை பண்ணணும்? இது ஒரு சிகப்பு துணி. என் பேரு மேல சில பூஜைங்களை செஞ்சு இதுக்கு ஒரு தேங்காவை கட்டுங்க, நதியில விட்டுடுங்க. அப்ப என்னோட ஆன்மாக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்கிருந்து மாயமாயிடுது. பண்டிட் அந்த பேய் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏத்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு நதிக்கு போய் அந்த தேங்காவையும் அந்த துணியும் விட்டுடுறாரு. அது அந்த நதியில போகும்போது சடனா நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. இப்படி அந்த மோமோஸ் பேய்க்கு சாந்தி கிடைக்குது. இப்ப அவங்க எந்த பசங்களுக்கும் தெரியறதில்ல.
ஆஹா, நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். சாவி எங்க இருக்கு? சாவி எங்க இருக்கு? சாவியை எங்கிட்ட கொடு, நான் சீக்கிரம் வெளியில போகணும். இந்தாங்க வாங்கிக்கோங்க, கீ இங்க இருக்கு. அட, எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்டுட்டே இருந்தா சொல்லாம போறீங்க? மயாங்க் கார் எடுத்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து வேகமா போயிடுறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார் ஆக்சிடென்ட்டும் ஆகல, எந்த ஒரு குழுவும் சிக்கல. இந்த பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும். போலீஸ்காரங்க மயாங்கோட வீட்டுக்கு போய் மயாங்க் இறந்த விஷயத்த அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏதோ ஒரு கால் வந்துச்சு, வேக வேகமா போனாரு. வந்த பிறகு எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. சரிங்க மேடம், நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சாஹபூர் என்கிற இந்த கிராமத்துல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லனா கொலையா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா புருஷனை எழுந்த சோகத்துல இருந்தா. மயாங்கோட கதையில இருக்க மர்மம் என்ன? எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. ஹலோ, யாரு? இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. நான் தினமும் உன்னோட கனவுல வர பொண்ணு, உன் கனவை நினைவாக்க வந்திருக்கேன். நான் உன்னோட இதயத்துல இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். உன் இரவுகளை ஒளிமயமாக்க வேண்டுமா? என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப சீக்கிரமா வா. நான் நேர்ல வரேன். வாவ், நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமித் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இதே மாதிரி தான் இருந்தது. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு தயா. போலீஸ்காரங்க அமித் இறந்து போனதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு கால் வந்தது, அது கேட்ட உடனே அவரு வேகமா கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பரவுது. ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருக்காங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வந்த உடனே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது தெரிஞ்சதா? என்ன சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? முன்ன ஒருத்தருக்கு ஆச்சு இல்ல, அவருக்கு கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவர் ஃபோன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆமா, இருக்கலாம். வா, நம்ம போலாம். இந்த கேஸை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மறுநாள் பிரேம்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின உடனே வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அவனுக்கு ஊர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இல்ல, நான் போக போறதில்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே ஃபோன் பேசிட்டு தான் போயிருக்காங்க. நான் போக மாட்டேன். என்னங்க, யார் கால் பண்ணாங்க? பிரீத்தி, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஹரிதுவார் பக்கத்துல அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அப்புறம் அவர் சீரியஸா இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியா? அப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். இல்ல, இது எனக்கு சரிப்பட்டு வரல. நான் சொல்லியிருக்கேன்ல, இது உண்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போக போறதில்ல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். அவன் ஃபோன் பண்ணி கேட்டதில் தெரியுது அங்க எதுவுமே நடக்கல. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? ஃபோன் பண்ணி விசாரிக்காம போயிருந்தா நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் 2 பேரும் படுக்க போறாங்க. நடு ராத்திரியில அவனுக்கு மறுபடியும் கால் வருது. பிரேம் கண்ணை திறந்து பாக்குறான். ட்ரிங் 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 அந்த சவுண்ட் கேட்ட உடனே பயத்துல கண்ணை மூடி படுத்துறான். ரிங் ஆகி போன் ஸ்டாப் ஆகுது. யாருமே கால் பண்ண கூடாதுன்னு அந்த ரிசீவரை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பிரேம் படுக்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போன் ரிசீவர்ல இருந்து ஏதோ ஒரு புகை வருது. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா பிரேம் கிட்ட போகுது. யாரோ சிரிக்கிற மாதிரி கேக்குது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே 2 பேரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி அந்த பேய் நிக்குது. என்ன, நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலி நினைச்சீங்களா?
நீங்க வரலனா நீங்க தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. நீ என் இடத்துக்கு வந்திருந்தீனா நீ மட்டும்தான் செத்திருப்ப. ஆனா இப்போ உன்னோட பொண்டாட்டி பசங்க எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ண போற. எவ்வளவு நாளா நான் உன்னை கொலை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. உன்னை கொன்னாதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும். எல்லாருக்கும் கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசி என்கிட்ட வர வச்சேன். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சிட்டு வராம இருந்துட்ட அப்படின்னு சொல்லி அது கழுத்து நெருக்கி பிரேம காத்துல மேல தூக்கிடுது. ஐயோ, அவரை இது பண்ணாத, அவரை விட்டுரு. நான் யாரையும் விட போறது இல்ல. வேணாம், உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், வேணாம். என்ன பிரேம், நானும் உங்ககிட்ட இப்படிதானே வேண்டிக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன சும்மா விட்டீங்களா? பூஜா நீயா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, பூஜா தான். கால் பண்ணி என்ன கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, என்ன விட்டுருங்க நீ எவ்வளவு உங்ககிட்ட வேண்டுன. நீங்க விடாம என்ன டார்ச்சர் பண்ணீங்க. உங்க டார்ச்சரால நானு தூக்கு மாட்டிட்டு செத்துட்டேன். அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ உன்னோட டர்ன். பிரீத்தி அந்த பேய நிறுத்துறதுக்கு பேய் கிட்ட போறா. பேய் அவளை ரொம்ப தூரத்துல தூக்கி போட்டுறா. அப்ப அவ வீட்ல இருக்கிற சாமி ரூம் கிட்ட போய் விழுறா. அந்த பேய் பிரேம ரொம்ப கட்டியா புடிச்சிட்டு இருந்தது. நீ இன்னைக்கு செத்த. ஆம்பளைங்கள மட்டும்தான் நான் வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு ஆஃபர். உனக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக் தான்டி. அந்த பேய் பிரேமோட கழுத்தை நறுக்கி சாகடிக்க பாக்குது. அப்ப பிரீத்தி அங்க இருக்கிற கங்கா ஜலம் எடுத்துட்டு வந்து பேய் மேல ஊத்துறா. ஏய், என் மேல என்ன ஊத்துன? நான் எரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு எரியுது. அந்த பேய் வலியில அழுதுட்டே அங்கிருந்து மாயம் ஆயிடுது. பிரேம் அவன் பண்ண வேலைக்கு ரொம்ப வருத்தப்படுறான். பிரீத்தி கிட்ட மன்னிக்க சொல்லி கேக்குறான். அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுது. எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா சடனா ஒரு நாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. உங்க இரவுகளை இனிமையாக்கணுமா? இந்த ராத்திரி உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கணுமா? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அவினாஷோட முதல் போஸ்டிங் மதுப்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்? எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாஷை விட வயசானவரு, ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாஷை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலா தானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது. அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறுச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா.
அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும்போது அவ பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அபினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்க இருந்து வர? என்ன கொடுங்க, என்ன? என்ன கொடுங்க. ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது, அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது, என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெயே குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பார்க்கறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்ல சாப்பாடு இல்ல. நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது. அவளை பார்க்கறதுக்கே பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஷ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தை வரல. நான் சொன்னேன்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேக்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அந்த பேக்ல இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து கோவமா நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாரு? யாருங்க? சார், நான் தான். கதவை திறங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூமுக்குள்ள பார்க்கறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணியை மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க கரண்ட் போயிடும், அதனால நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க. அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்றாரு. சார், நீங்க ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டில் செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா கொடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா கொடுமா. சமையல் கட்டுல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க, அவ்வளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சுடு. பசியில இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்துல சொன்னதை உண்மைன்னு நினைச்சு ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான்.
அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறது இல்ல, அதுலயும் கடுகு எண்ணெய. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்க வீட்ல எண்ணெய் இருந்தா அவ வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனால எப்பவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க. ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது. அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட, என்ன மன்னிச்சிடுமா. வாமா என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டுல எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க.